நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் நீசமும் சுக்கிரன் உச்சமும் அடைவார்கள். இதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன? இது கோச்சார பலன் இல்லைங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் கும்பராசியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல இது நடந்தே தீரும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குருவானுடைய பயிற்சியினுடைய பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்பத்தை நோக்கி நாம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சியில ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கையில நிச்சயம் பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சனி பகவான். ஸோ முதலாளி ஆவதற்கும் தொழிலாளி ஆவதற்கும் இரண்டுக்குமே உங்களுக்கு யோகம் இருக்கு. முதலாளியாகவே நீங்கள் மாறினாலும் தொழிலாளிக்குண்டான தன்மையும் திறமையும் உங்களிடம் இருக்கும். ஸோ அந்த வேலையை நீங்களே களத்தில் இறங்கி வேலை பார்த்துருவீங்க. ஸோ அதில் பாகுபாடு பார்க்க மாட்டீர்கள் நீங்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் வீடு மீன ராசி, தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லுவாங்க அந்த 2ஆம் வீட்டை. ஸோ அந்த மீன ராசியை பொறுத்தவரை அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் 11ஆம் வீடு தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். மேலும் 12ஆம் வீடான மகரத்தில் நீசம் அடைவார். அங்கதான் பலம் இழந்து போவார். நீசம்னா ஒன்றும் இல்லாமல் போகுது. ஸோ குடும்பஸ்தான சம்பந்தமான உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் பண்ணுறீங்க அல்லது இராணுவத்தில் வேலை பார்க்குறீங்க, வெளி மாநிலத்துக்கு செல்றீங்கன்னா குடும்ப ரீதியான பிரச்சனை உங்களுக்கு சற்றே அதிகமாகும். ஸோ குடும்பத்தை விட்டு விலகி போகிறதுக்கும் வேறு ஊரில் போய் தங்குறதுக்கும் வாய்ப்பு இருந்து அப்படி இருக்கின்ற பொழுது உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை சற்றே அதிகமாக அந்த விரிசல் பிரிவுன்றது நிரந்தரமாயிரும். அப்போ கும்பராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மைண்டில் புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கை துணையாகட்டும் எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் சிறிது காலம் கூட பிரிந்து இருக்காதீர்கள். அந்த சிறிது காலம் அப்படின்றது அவங்களுக்கு பழகி போயிடும். ஸோ உறவுகளுடைய பிரிவில் எப்பொழுதும் கவனம் தேவை இந்த கும்பராசியில பிறந்தவங்க. ஸோ நீங்கள் வெளியூருக்கு போயிடுறீங்க, வேற ஊருக்கு மாறிடுறீங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறீங்கன்னா உறவுகள் பிரிவு நிரந்தரமாகிடும், மீண்டும் ஒன்று சேருவது கடினமாகிடும். ஸோ இது எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேலும் குடும்பஸ்தானத்தில் அந்த மீன ராசியில புதன் நீசம் அடைவார். உங்களுக்கு எப்பவுமே சரிங்களா, எப்போ பார்த்தாலும் மீன ராசிக்கு புதன் வந்தாச்சுன்னா அங்கே நீசம் அடைஞ்சிருவார். ஸோ புதன் என்கிற ஒரு கிரகம் உங்களுடைய கும்பத்திற்கு 2ஆம் வீட்டில் நீசம் அடைகிறார். நீசம்னா பலம் இழந்து போவது, அங்கே வந்து பலனை கொடுக்க மாட்டார். ஸோ புதன் உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் வீடான மிதுனத்திற்கும் 8ஆம் வீடான கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ 5க்கும் 8க்கும் உரியவன் 2இல் நீசம் அடைகிறார். ஸோ இதற்குரிய பலன் என்ன? குடும்ப ரீதியான உறவுகளுக்கு காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் தள்ளி தூக்கும். ஸோ உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அது உங்க கூட பிறந்தவங்களாக கண்டிப்பாக காதல் விவகாரம் என்பது சற்றே பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்கு பிரிவுகளையும் பிரச்சனையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ காதல்ன்ற ஒரு விவகாரம். அதுபோல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பொருட்செலவு சற்றே அதிகமாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் மூலமாக அவர்கள் பணம் ஈட்டுகின்ற பொழுது உங்களுக்கு தனச்செலவு அதிகமாக இருக்கும். ஸோ எதிர்பார்த்ததை விட பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு எப்பவுமே செலவாகும். பிள்ளைகளிடம் பேசி உங்களால் ஜெயித்து விட முடியாது. ஸோ கும்பராசிக்காரங்க வாக்கில் செயல் வீரர்கள், ஆனால் அந்த வாக்குகளை கூட தோத்து போயிடுவாங்க யார்கிட்ட, பிள்ளைகிட்ட. ஸோ மேலும் காதல் சம்பந்தமான விவகாரத்தை தவிர்த்துக்கிறது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து உயர்கல்வி படிப்பு சம்பந்தமான சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் போன்ற விஷயத்தை கவனத்தோடு வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு எப்பவுமே தேவை. சரிங்களா? ஸோ ஒரு அசால்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட்டை ஒரு சான்றிதழை கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. இது சர்டிஃபிகேட் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இப்படிப்பட்ட உங்களுடைய அடையாளம் இருக்கக்கூடிய எந்த ஒரு சான்றிதழாக இருந்தாலும் அதில் எழுத்து பிழைகளும் அதை சரி பண்ணுறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேர் அதை ப்ராப்பராகவே நீங்கள் வாங்கி வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான தருணத்தில் தேவைப்படுகின்ற பொழுது காலை வாரிவிடும். சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேலும் 8ஆம் வீட்டுக்கும் கன்னிராசிக்கு இந்த புதன் அதிபதியாக இருக்கிறார். அப்போ கும்பராசியில பிறந்த கணவன்மார்களுக்கு சரிங்களா, கும்பராசி பிறந்த பெண்களுக்கு கணவன்மார்கள் அமைவதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற குணநலங்களோடு உங்களுக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி கணவன் அமைவது மிக அரிதான ஒரு செயலாக இருக்கும்.
கணவர் வீட்டு வழியில் சில மனஸ்தாபங்களும் சில பிரச்சனைகளும் நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி நடக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டியது காலபைரவர். ஸோ காலபைரவர் மற்றும் காமாட்சி அம்மனை வணங்குகின்ற பொழுது கணவர் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். ஸோ இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. மேலும் நண்பர்களே, கும்பராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சு நான் ஈட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி போனீங்கன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு. எத்தனையோ புரிஞ்சுங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதித்து நீங்கள் வீட்டுக்கு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ பெரிய அளவு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு லாபம் என்பது கும்பராசிகளுக்கு குறைவாக தான் இருக்கும். ஸோ மற்றவங்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிச்சு வருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். ஸோ சொந்த ஊரில் சொந்த பந்தங்களோடு இருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும். ஸோ வெளிநாட்டு யோகம் மற்றும் வெளிநாட்டு விஷயத்தால் சில இழப்புகள் சந்திக்க நேரிடும். ஸோ ஒரு சில பேருக்கு அது அதிர்ஷ்டமாக லக்காக மாறலாம். ஆனால் அப்படி வெளிநாட்டில் போய் இங்கே செட்டில் ஆகணும்னா குடும்பம் உறவுகளோடு சேர்ந்து போகணும். அப்படி போய் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். இதற்கு அடுத்து சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய வீடு 2ஆம் வீடு. ஸோ சுக்கிரன் உச்சமடைஞ்சால் என்ன யோகம் கிடைக்கும்? உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் வீடான ரிஷபத்திற்கும் 9ஆம் வீடான துலாமிற்கும் இந்த சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் எப்பவுமே 2ஆம் வீட்டில் இந்த மீனத்தில் உச்சம் அடைகிறார். அப்போ சொத்துக்கள் யோகம், சொந்த வீடு கட்டுவது வாங்குவது யோகம் கண்டிப்பாக கும்பராசிகளுக்கு உருவாக்கிவிடும். ஒன்று பூர்வீக சொத்து கிடைக்கும், இல்லை உங்களுடைய சுய உழைப்பில் சொந்த வீடு கட்டுவீர்கள், வாங்குவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வண்டி வாகன அபிவிருத்தி யோகம், ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 வீலர் அல்லது கார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் உண்டு. வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உணவு சம்பந்தப்பட்ட துறை அல்லது ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ உணவோ ஆடைகளோ நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஸோ ஒன்று ஹோட்டல் வச்சுருப்பாங்க, இல்லை ஜவுளி கடை வச்சுருப்பாங்க, அல்லது உணவு அல்லது ஆடைகள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில்துறைகள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ நீங்களோ அல்லது உங்களுடைய உறவுகளோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாபம் கிடைக்கும். கலைத்துறை, அதாவது சினிமா, செய்தி ஊடகத்துறைகளில், விளம்பரத்துறைகளில் பிரபலமாகக்கூடிய யோக வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் அரசியல் பதவி அல்லது ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறது, சொந்தமாக தொழில் தொடங்குவது, உங்களை நம்பி பொறுப்புகளில் சில விஷயத்தை கொடுக்கறது போன்ற விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தலைமையேற்று சில காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ஒரு கோயில் விசேஷமாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான பொறுப்புகளாகட்டும், குடும்ப நிகழ்வாகட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அதை பொறுப்பை எடுத்து நடத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த விதத்தில் கௌரவம், பெயர் புகழும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அதில் பெயரும் புகழும் நிச்சயமான முறையில் எடுப்பீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி 9ஆம் வீட்டுக்குரியவன், அதாவது 9ஆம் வீடு துலாம், அதற்கு அதிபதி சுக்கிரன் 2ல் உச்சமடைவதனால ஏழையாக பிறந்திருந்தாலும் நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுடைய திறமையால், உழைப்பால், வாக்கால் நிச்சயம் அது நடக்கும். குடும்ப சொத்துக்கள் எத்தனை இருந்தாலும் அதை கட்டி காப்பாற்றுற அளவுக்கு திறன் பவர் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ குடும்ப சொத்துக்களே கிடைச்சாலும் அதை விரிவாக்கம் பண்ணுவீங்க. தந்தை வழி சொத்துக்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். தந்தையினுடைய உதவிகளோ சொத்துக்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்கு. அரசாங்க வேலை, அரசாங்க சம்பளம், அரசியல் தொடர்பு நிச்சயம் ஏற்படும். இதில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக நிச்சயமாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லாம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறது என்னன்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உச்சமடைகின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக தங்கம், வெள்ளி சம்பந்தமான பொருட்களை எப்பொழுதும் கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. வெள்ளி சம்பந்தமான பொருட்களை நீங்கள் கையில் வச்சுக்கின்ற பொழுது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை யாவும் நிறுத்தி அடையும். ஸோ வெள்ளி பொருளை தாராளமாக கும்பராசியில் பிறந்தவங்க போடலாம். பணம் கையில் தங்கும், குடும்ப பிரச்சனை தீரும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும், அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.